ஆசிய இளையோர் கபடி போட்டியில் தங்கம் வென்ற கண்ணகி நகரைச் சேர்ந்த கார்த்திகாவின் வெற்றி பயணத்தை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை கண்ணகி நகரில் ஏழ்மை குடும்பத்தில் பிறந்த கார்த்திகாவின் கரங்களை கபடி பற்றிக் கொண்டது. கடும் வறுமையில் இருந்தபோதும் கார்த்திகாவின் பெற்றோர் பல இன்னல்களுக்கு மத்தியில் தங்களது பிள்ளைகளை படிக்க வைத்துள்ளனர். 6ஆம் வகுப்பில் கபடி விளையாட தொடங்கிய கார்த்திகா அதன் மீது கொண்ட அதீத ஆர்வத்தால் கபடிக்காகவே தனது நேரத்தை செலவிட தொடங்கினார். இதனை பார்த்த கார்த்திகாவின் பெற்றோர் ஏழ்மை நிலையிலும் அவருக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்து ஊக்கப்படுத்தினர். மாநகராட்சி பூங்காவில் உள்ள சிறிய மைதானத்தில் பயிற்சியை தொடங்கிய கார்த்திகா மழை வெயில் பாராமல் அர்ப்பணிப்புடன் தீவிர பயிற்சி மேற்கொண்டார். காத்தால மினிமம் ஒரு 4 மணிக்கு எழுந்துப்பாங்க. 4 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகி ஒரு 5 மணி போல் கிளம்புனாங்கன்னா அதோட ஒரு 9-10 மணிக்கு வருவாங்க வீட்டுக்கு. திருப்பி வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு என்னென்ன ஃபுட்டு அவங்க சொல்கிறாங்களோ அதெல்லாம் எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு திரும்பி ஈவினிங் ஒரு 4 மணிக்கு கிளம்புனாங்கன்னா அதோட ஒரு 8 மணி 9 மணி தான் வருவாங்க. அது வரைக்கும் பாப்பாவை எதிர்பார்த்துன்னு இருப்போம். கார்த்திகாவின் திறமையை உற்று நோக்கிய ஆசிரியர்கள் அவருக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுத்துள்ளனர். தொடர்ந்து மாநில மற்றும் தேசிய அளவிலான கபடி போட்டிகளில் காலடி எடுத்து வைத்த கார்த்திகா வெற்றிகளை குவித்து தனது வீட்டை பதக்கங்களால் நிறைத்துள்ளார். அந்த சமயத்தில் ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்க கார்த்திகா தேர்வு செய்யப்பட்டார். தொடர்ந்து தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் பயிற்சியாளர் நியமிக்கப்பட்டு கார்த்திகாவுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது. அதன் பலனாக பஹ்ரைனில் நடைபெற்ற ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியில் தங்கப் பதக்கம் வென்று நாட்டிற்கே கார்த்திகா பெருமை சேர்த்துள்ளார். அவங்க எந்த போட்டிக்கு வெளியே போனாலும் நான் வின் பண்ணிட்டு தாமா வருவேன் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் வரும் அவங்களுக்கு. மற்ற வார்த்தை தோல்வின்ற வார்த்தையே வராது. என்னால் முடியுமா நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்க போவாங்க வெளியேருந்து. எந்த ஒரு செயல் எது பண்ணாலும் சரி அவங்களுக்கு இந்த தோல்வின்ற எண்ணம் வராது. எல்லாத்துலேயுமே என்னால் முடியும் அப்படின்ற எண்ணம் தான் அவங்களுக்கு அதிகமாக தோணிருக்கு. அந்த கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து ஒரு குப்பை பெருக்கிற வேலையில் இருந்து அந்த வேலையை செஞ்சு 2 பெண் குழந்தைங்களை வளர்த்து இந்த அளவுக்கு பெருமைப்படுத்தி எங்கள் ஊரையும் பெருமைப்படுத்தி அந்த குடும்பத்துக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுத்த கார்த்திகா எங்களுக்கு மனசார ரொம்ப ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்குறா. கண்ணகி நகருக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்காங்க. கண்ணகி நகரில் தொடங்கிய கார்த்திகாவின் கபடி கனவு தற்போது ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டி என்ற உயரிய இலக்கை எட்டியுள்ளது. கார்த்திகாவின் பயணம் கண்ணகி நகர் இளைஞர்களுக்கு ஊக்கமளிக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜ்குமாருடன் செய்தியாளர் கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.